ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி தெய்வ பிரசன்னத்தில் நிறைந்தவர்களா ஆராதிக்கும் ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you, Holy Spirit. ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். ராஜா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளில் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. நீ செய்கிற மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி. நீ பாராட்டுகிற நல்ல திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு நீ தந்ததற்கா. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா. ராஜா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி. நல்ல வாயை திறந்த பாவமக்கு நன்றி அப்பா. Thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Lord. Shadamana rakatana shadamana ribiyandana mashyandana. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும். இந்த மாலை வேளையில் ஆவியானுடைய பிரசன்னம் அளவில்லாம இந்த இடத்தை நிரப்புவதாக. பலியாய்
ரெண்டு கையை உயர்த்தி ஆவியானவரேன்னு கூப்பிடுங்க பாப்போம். ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றல். ஆவியானவரே, 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 என் ஆற்றலானவரே. எவ்வளவு பலவீனம் இருந்தாலும், எவ்வளவு சத்துருவின் போராட்டம் இருந்தாலும், ஆவியானவர் வரும்போது நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும். சொல்லுங்க, நினைவெல்லாம் உமதாகணும், என் பேச்செல்லாம் உமதாகணும். நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும். அப்பா, உம் விருப்பம் செயல்படுத்தும். சொல்லுங்க, உம் விருப்பம் செயல்படு. ஆவியானவரே, ஆளுகை செய்யும். இந்த மாலை வேளையில வந்திருக்கிறவங்க மேல, இந்த ஆரம்ப வேளையில தேவ பிரசன்னம் அளவில்லாம ஆவியானவரே சொல்லுங்க, ஆளுகை செய்யும். எங்களை ஆளுகை பண்ணுங்கப்பா. நாங்க வெறுமையா போயிடக்கூடாது. இங்க இருந்து எங்க பலிபீடத்தில் ஒரு அக்கினி எரிய வேண்டுமே சொல்றவங்க நல்ல வாயை திறந்து ஆளுகை செய்யும், ஆளுகை செய்யும். ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவர். ரெண்டு கையோட்டி ஆவியானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. ஆவியானவரே, என்னுடைய ஆற்றல் நீர் தானப்பா, என் ஸ்ட்ரென்த் நீங்க தானப்பா, என் பல நீங்க தானப்பா. ஆவியானவரே, ஆவியானவரே, யாரெல்லாம் கூப்பிடுறீங்களோ இந்த மாலை வேளையில வல்லமை இறங்கி வருகிறது. In the mighty name of Jesus, break every bondage in the name of Jesus. எல்லா கட்டுகளும் இப்போது உடைக்கப்படுகிறது. எல்லா கட்டுகளும் இப்போது உடைக்க நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி. ஆவியானவரே, எங்கள் இருதயங்களை ஆளுகை செய்வீராக, எங்கள் சிந்தையை ஆளுகை செய்வீராக. ஓ, எங்களுடைய சரீரங்களை ஆளுகை செய்வீராக. எங்க பலிபீடத்துல இன்றைக்கு ஒரு அக்கினி பற்றி எரியட்டும், பற்றி எரியட்டும், பற்றி எரியட்டும், பற்றி எரியட்டும். ஆவியானவரே, yes 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 yes, எங்களை நிரப்பு. உம்மை ஆராதிப்பதற்காக நிரப்பு, உம்மை துதிப்பதற்காக நிரப்பு. ஓ, நல்ல கரங்களை தட்டி இயேசுவா. ஹalleluya சொல்லுங்க, ஹalleluya. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னும் சத்தமா ஒரு ஆமென். எத்தனை பேர் இந்த மாலை வேளையில சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். நல்ல ஒரு அல்லியை சொல்லுங்க பாப்போம். பழைய ஏற்பாட்டு காலத்துல தான் பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், அப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலம். மகா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய அனுபவத்தை பெற வேண்டும் என்றால் பிரகாரத்துக்கு போனோம். நிறைய காரியம் உங்களுக்கு தெரியும், டேபர்னக்கிளுடைய அந்த விஷயங்கள் எல்லாம். அதுக்கப்புறம் தான் நீங்க அந்த அனுபவத்துக்குள்ள போக முடியும். ஆனா புதிய ஏற்பாடுல கர்த்தர் அந்த திரைச்சீலையை ரெண்டாக கிழித்து போட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்பெல்லாம் நீங்க ஒரு நிமிஷம் கண்ணை மூடினாலே மகா பரிசுத்த ஸ்தலத்தின் அனுபவங்களை நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. எல்லாரும் சேர்ந்து பாட போறோம். ராஜாதி ராஜாவா, கர்த்தாதி கர்த்தரா, என்னேசு என்னோடு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் ராஜா. எப்பவுமே நீங்க நினைச்சுக்கணும், அவர் ராஜா, நான் ராஜா விட்டு பிள்ளை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க யாரு? நல்லா கேளுங்க, நீங்க யாருன்னு கேளுங்க. உங்க பேரை சொல்லாதீங்க, நான் ராஜா விட்டு பிள்ளை. ஹalleluya. நம்முடைய எண்ணங்கள்லாம் பெருசா இருக்கணும். எத்தனை பேர் துதிக்க ரெடியா இருக்கீங்க? Come on.
நல்ல கை தட்டி ராஜாதி ராஜாவம் கத்தாதி கத்தனம் என் நேசர் என்னோடுண்டு. சத்திய வார்த்தைகள் என்னுள்ளே நிற்பதால் விசுவாசம் என்னில் உண்டு. ராஜாதி ராஜாவம் கத்தாதி கத்தனம் என் நேசர் என்னோடுண்டு. சத்திய வார்த்தைகள் என்னுள்ளே நிற்பதால் விசுவாசம் என்னில் உண்டு. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம். ராஜாதி ராஜாவம் கர்த்தாதி கர்த்தனம் என் நேசர் என்னோடுண்டு. சத்திய வார்த்தைகள் என்னுள்ளே நிற்பதால் விசுவாசம் என்னில் உண்டு. கால்கள் இடறிய பள்ளத்தில் விழுந்தேனே, தூக்கி எடுத்திரையா. நல்ல உற்சாகமா கைதடி சேர்ந்து பண்ணலாமா? கால்கள் இடறிய பள்ளத்தில் விழுந்தேனை தூக்கி எடுத்தீரையா. உலகமே வெறுக்கையில் பக்கத்தில் நின்றென்னை காத்து கொண்டீரையா. சொல்லுங்க. கால்கள் இடறிய பள்ளத்தில் விழுந்தேனை தூக்கி எடுத்தீரையா. உலகமே வெறுக்கையில் பக்கத்தில் நின்றென்னை தாங்கி கொண்டீரையா. தள்ளப்பட்ட கல்லாய் இருந்த என்னை கூளைக்கு தலை கல்லாய் மாற்றி விட்டி. சொல்லுங்க. தள்ளப்பட்ட கல்லாய் இருந்த என்னை உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கர்த்தரின் நாமத்தை உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கைதடி உயர்த்திடுவோம். ராஜாதி ராஜாவம் கர்த்தாதி கர்த்தனம் என் நேசர் என்னோடு. சத்திய வார்த்தைகள் என்னுள்ளே நிற்பதால் விசுவாசம் என்னில் உண்டு. நீங்க பாடுங்க. ராஜாதி ராஜாவம் கர்த்தாதி, நல்ல சத்தமா. சத்திய வார்த்தைகள் என்னுள்ளே நிற்பதால் விசுவாசம் என்னில் உண்டு. சிங்கங்கள் சூழ்ந்ததை விழுங்க நினைக்கையில் கிருபையால காத்தீங்களப்பா. எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? அவருடைய கிருபை இல்லைன்னா என்னைக்கோ மாண்டு போயிருப்போம். சிங்கங்கள் சூழ்ந்தென்னை விழுங்க நினைக்கையில் கிருபையால் காத்தீரையா. சத்துக்கள் முன்பாக பந்தியில் உட்கார உயர்த்தி வைத்தீரையா. சிங்கங்கள் சூழ்ந்தென்னை விழுங்க நினைக்கையில் கிருபையால் காத்தீரையா. சத்துக்கள் முன்பாக பந்தியில் உட்கார உயர்த்தி வைத்தீரையா. நானே உன் தேவனாய் இருப்பேன் என்று வாக்குரைத்து என்னை நடத்தி வந்தி. சொல்லுங்க. நானே உன் தேவனாய் இருப்பேன் என்று வாக்குரைத்து என்னை நடத்தி வந்தி. உம்மை ஆராதிப்போம், நல்ல சத்தமா கையை தட்டி உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம். ராஜாதி ராஜாவா. சத்தம் கேட்கல, இன்னும் சத்தமா பாடுங்களேன். சத்திய வார்த்தைகள் என்னுள்ளே நிற்பதால் விசுவாசம் என்னில் உண்டு. ராஜாதி ராஜாவா என் நேசர். சத்திய வார்த்தைகள் விசுவாசம் என்னில் உண்டு. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம். Yes, Jesus, we praise you. One more time. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம். உம்மை ஆராதிப்போம், நல்ல கரங்களை தட்டி
விசேஷமாக இயேசுவே. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க பயப்படாதீங்க. நல்ல சத்தமா சொல்லுங்க பயப்படாதீங்க. சிங்கம் வந்தாலும் புலி வந்தாலும் எது வந்தாலும் அவருடைய கரம் என் மீது இருக்கிறது. அவருடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ஒரு வசனம் இருக்குது. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். நான் இன்னைக்கு சொல்றேன், அவருடைய கரம் என் மீது இருக்கிறது. சொல்லுங்க ஒரு ஆமென். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பெலிஸ்தரை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டு இருப்பார் ஒரு வசனத்தை நேத்து நான் படிச்சேன். நான் நம்புறேன், நான் போறதுக்கு முன்னாடி என் அப்பா என் வழியை கிளியர் பண்ண கிளம்பிட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 2 சாமுவேல் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல, முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சல் நீ கேட்கும் போது சீக்கிரமா எழும்பி போ, அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டு இருப்பா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் இன்னைக்கு உங்க மேல ப்ராஃபட்டிக்கா சில காரியத்தை சொல்ல விரும்புறேன். பிசாசு ஒருவேளை உங்க டெஸ்டினில வந்து நின்றுட்டு இதுக்கப்புறம் உன்னால போக முடியாது, உன்னை அழிப்பதற்கு அவன் திட்டம் வச்சிருந்தார்னா அவன் வருவதற்கு முன்பதாக என் கர்த்தர் அவனுக்கு முன்பாக வந்து நிற்பா. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. ஏரோது பேதுருக்கு முன்குறித்த நாளுக்கு முந்தின இரவு ஒரு ஆமென் சொல்லுங்க. விடிஞ்சா காலையில மரணம். ஆனா அதுக்கு முன்னாடி வானத்தை திறந்து தேவ தூதன் அனுப்பி பேதுருவை சிறைச்சாலை வெளியில கொண்டு வர முடியும்னா பிசாசு உனக்கு குறிச்சிருக்கிற சில திட்டங்களை கேன்சல் பண்ண முடியும். இந்த ஃபாஸ்டிங் பேர்ல விசேஷமா கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போறார். நம்பினீங்கன்னா நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அந்நிய பாஷையில் பேசி ஆண்டவரை துதிங்க. நான் நம்புறேன், அவன் ஒரு பிளான் வச்சிருந்தான். ஆனா அந்த 21 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர்ல கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணி அந்த பிளானை கேன்சல் பண்றார். அந்த பிளானை ஒன்றுமில்லாமல் போக பண்றார். நம்புறவங்க வேற மாதிரி துதிக்க ஆரம்பிங்க. நம்புறவங்க வேற மாதிரி துதிக்க ஆரம்பிங்க. அவன் எவ்வளவு பெரிய காரியத்தை கொண்டு வந்தாலும், எவ்வளவு பெரிய தடைகளை கொண்டு வந்தாலும் என் ஆண்டவர் பெரியவர். நல்ல ஒரு ஆமென். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஏன் நம்ம ரொம்ப ஸ்பெஷலா இருக்கோம் சொல்லுங்க பாப்போம். அவர் நம்ம கூட இருக்கிறார். ஆமென். துன்பம் வந்தாலும் சிரிக்கிறோம், வியாதி வந்தாலும் ஆண்டவரை துதிக்கிறோம், நன்மை வந்தாலும் துதிக்கிறோம். அல்லேலூயா. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், திருப்பி சொல்ல ஆசைப்படுறேன். பிசாசுங்களாம் சேர்ந்த ஒரு கமிட்டி மீட்டிங் போட்டுச்சான். அப்போ அதுல எல்லா பிசாசும் என்னன்னா, இந்த கிறிஸ்தவர்களை துதிக்க விடாதபடி ஆராதிக்க விடாதபடி தடை செய்யணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒன்னு எல்லாரும் சொன்னாலும் அவங்களுக்கு வியாதியை கொடுத்துட்டா அவங்க துதிக்க மாட்டாங்க. அவங்க சொல்லிச்சான், வியாதி கொடுத்தா வேணும்ட்டே வைராக்கியமா துதிப்பாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அவங்க இன்னொரு பேய் சொல்லிச்சா, கடன் பிரச்சனையை கொடுத்துடலாம், அவங்க துதிக்க மாட்டாங்க. கடன் பிரச்சனையை மாற்றுமானவரேன்னு சொல்லி அவங்க திருப்பி அதிகமா ஆராதிப்பாங்க. இப்படி நிறைய சொல்லிட்டே இருக்கும் போது எது சொன்னாலும் ஒரு திருப்தியே இல்லை தலைவருக்கு, பிசாசோட தலைவருக்கு. ஒரு குட்டி பிசாசு எந்திரிச்சு சொல்றான், தலைவர் நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லுப்பா. என்ன? இல்ல, இந்த கிறிஸ்தவங்களுக்கு சோர்வை கொடுத்துடலாம். என்ன கொடுத்துடலாம்? சோர்வை கொடுத்துட்டா இவங்க என்ன பண்ண மாட்டாங்க? துதிக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் சொல்லுது. பாகாலுடைய தீர்க்கதரிசிகளை முறியடிச்ச எலியா சூரிய செடி கீழே உட்காந்துறது என் பிதாக்களை காட்டிலும் நல்லவனால என் ஜீவன் எடுத்துக்கங்கன்னு சொன்னார் பார்த்தீங்களா? அது மென்ஷன் பண்ணிச்சான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சோர்ந்து போயிட்டா சில பேருக்கு தரிசனம் மறந்துடும். சோர்ந்து போயிட்டா சில பேருக்கு துதி வராது. சோர்ந்து போயிட்டா சர்ச்சையே ஆர்ப்பரிக்கும், இவங்க மட்டும் இப்படியே தட்டிட்டு இருப்பாங்க. நீங்க சோர்ந்து போய் இருந்தீங்கன்னா நீங்க பிசாசோட திட்டத்தில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. நான் இன்னைக்கு சொல்றேன், பிசாசு எத்தனை திட்டங்களை நமக்கு முன்பாக கொண்டு வந்தாலும் அதை எல்லாவற்றையும் ஓவர் கம் பண்ணுகிற வல்லமையை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா ஒரு ஆமென். 2 கையை உயர்த்தலாமா? அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. நீங்க பாடுங்க. அன்பான 2 கையை அன்பான தேவன் சத்தமா. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் அது போதும் என் வாழ்விலே. சேர்ந்து துதிக்கலாமா?
தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். பாடுங்க. தேவா ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா எதினா நீர் என்னோடு வருவதினா, எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா யோசிப்பவன். தேவா நல்ல கையை தட்டி பாடுறீங்களா? எதினா எதினா சந்தோஷமா சொல்லுங்க. ஏன்பா நீ என் கூட வரதுனால தானே. ஓ எதினா எதினா. பகல்ல மேகஸ்தம்பம், இரவுல அக்கினி ஸ்தம்பம். நான் எங்கெல்லாம் போறேன்னு என் கூட வந்துகிட்டே இருக்கிறார். இதை விட மிகப்பெரிய பாக்கியம் யாருக்கு இருக்கும் பாருங்க. நல்லா கை தட்டி சேர்ந்து பண்ணலாமா? மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நல்ல கரங்களை சாட்டி யோசிப்பவன். எதினா எதினா நீர் என்னோடு வருவதினா, எதினா எதினா. ஏக்கத்தை ஆண்டவரால தீர்க்க முடியும் நம்புறவங்க நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். நல்ல கையை தட்டி சேர்ந்து பாட போறோம். தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட சொல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட சொல்லுது. சொல்லுங்க. என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா எதினா 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 நீர் என்னோடு வருவதினா, எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா. எவ்வளவு கஷ்டம் என் வாழ்க்கையில வந்தாலும் ஒரு பாசமுள்ள மரம் என் கூட வந்துகிட்டே இருக்குது. எத்தனை பேர் நம்புறீங்க? வாழ்க்கையிலே கசப்புகள், பாசமுள்ள ஒரு மரம். வாழ்க்கையிலே கிக்கு மட்டும் நீங்க பாடுங்க. மாறா நம்புறீங்களா? இது மாறாவி என் கசப்ப மாற்றுவார் ஏசப்பா. Come on church. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா எதினா நீர் என்னோடு வருவதினா, எதினா எதினா நீர் என்னோடு வருவதி. எதினா 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 நீர் என்னோடு வருவதினா, எதினா இயேசுவே. இப்ப சொல்லுங்க. பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது, பரிசுத்தமான அக்கி ஸ்தம்பம் செல்லுது. ஆஹா என் தேவன்
அபிஷேகமே. ஆஹா, என் தேவன் தந்தாரை நல்ல மங்காத அபிஷேகமே. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா ராஜா, எதினா 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 நீர் என்னோடு வருவதினா. எதினா 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 நீர் என்னோடு வருவதினா. எதினா எதினா நீர் என்னோடு வருவதினா. கைய வேற மாதிரி சட்டி வாயத்தில் அந்நிய பாஷையில நீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா. நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். இன்னைக்கு நான் அதை நம்புறேன். நான் ஜெபிக்க என் ஆண்டவர் அதை அக்செப்ட் பண்ணுவார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையை அசைப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எனக்கு முன்பாக எவ்வளவு பெரிய காரியங்கள் எதிர்ப்பாய் நின்றாலும் எனக்கு கவலை இல்லை. நான் வாழ்வது அவருடைய வார்த்தையினா. நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் அவ்வளோ அடி அடிச்சு போட்டு அவன் இறந்துட்டான்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா அவர் எந்திரிச்சு முகத்தை கழுவிட்டு அடுத்த ஊருக்கு பிரசங்கம் பண்ண போயிட்டார். யாருடா அந்த மனுஷன் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. ஒரு விஷமுள்ள பாம்பு பவுலை கடிக்கிறது. எல்லாரும் சொல்ல நீங்க செத்துட்டா அவ்வளவுதான், அந்த பாம்பை தூக்கி போட்டுட்டு அவர் மாட்டிட்டு இருக்கிறாரு. எத்தனையோ வாட்டி அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மரணங்கள் சம்பவித்தது. ஆனால் அவர் மரணம் அடையவில்லை. எப்போ தெரியுமா மரணித்தாரு? நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை எப்ப அவர் அக்ரி பண்றாரோ அப்பதான் மரணம் வந்துச்சு. ஆமே, இது நம்ம மாஸ்டர் கிட்ட வந்துச்சு. 39 அடிகள் சதையை பிச்சு கொண்டு போனது இயேசுவுக்கு. அவ்வளோ அடிகள் சிலுவையில 6 மணி நேரம் கல்வாரியில தொங்குறாரு. எல்லா ரத்தமும் போகுது. ஆனா அவருக்கு மரணம் வரல. பிதாவே உம் கரங்களில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் எப்ப சொன்னாரோ அப்பதான் மரணம் வந்துச்சு. நான் தைரியமா விசுவாசிக்கிறேன். நான் வாழ்வது ஃபிளஷ்ல இருக்க கூடாது. என் வாழ்க்கை தேவனுடைய வார்த்தையில் இருக்க வேண்டும். மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறான். கர்த்தர் உங்க வாழ்க்கையில அக்னியை போடுவார்னா அந்த வார்த்தை நீங்க ரிசீவ் பண்ணணும். அந்த வார்த்தை நீங்க அனுபவிக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் நம்புறேன். எலியா கூப்பிடும் போது இறங்கி வந்த அக்னி இந்த 21 உபவாச கூட்டத்துல உங்க வீடுகளில் பற்றி எரிவதாக. சேர்ந்து பண்ணலாம். எலியாவின் தேவனே, நல்லா கை தட்டி எத்தனை பேர் உற்சாகமா பாடலாம்? எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் நல்ல வாயை திறந்துக்குமா நேரமே. ஒரே ஒரு ஆள் எதற்கு அத்தனை பேர் இருந்தாலும் அவருக்குள்ள இருந்த வைராக்கியம், நான் சொல்றேன் இந்த உபவாச கூட்டம் முடிவதற்குள்ளாக கர்த்தர் பெரிய மாற்றத்தை கொடுப்பார். நான் நம்புறேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய்
அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கி அசைவாடும் அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. வழி மாறி கீழ்த்தட்டுல படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வா. நம்புறீங்களா? நல்ல கையை தட்டி உங்களை மறந்து ஆராதிங்க. வழி மாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வா. வழி மாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வா. நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார் என் ஜீவனை மீனை கொண்டு மீட்பார். அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே அசைவாடும். இன்னைக்கு ஒரு வல்லம் இறங்கி வருது. அசைவாடும் அசைவாடும். எந்திரிச்சு நின்று ஆராதிக்க ஆசைப்பட்டீங்கன்னா எந்திரிச்சு நில்லுங்க. துதிக்காரமே அசைவாடும் அனலாகும் எங்கள் கேரி தாற்று நீர் வச்சு போனாலும் நான் சொல்றேன் வற்றாத ஜீவன் அது நமக்கு உண்டு. என் வாழ்க்கை குறைவை நோக்கி போனாலும் கிறிஸ்துவுக்குள்ளே குறைவின் நிறைவாய் மாற்றப்படுகிறது. நல்ல கை தடிக்கமா. கேரி தாற்று நீர் வச்சு போனாலும் வற்றாத ஜீவன் அது நமக்கு உண்டு. கேரி தாற்று நீர் வச்சு போனாலும் வற்றாத ஜீவனதி நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே. அழைத்தவர் கரம் நடக்கும் நம்மை அழைத்தவர் கரம் நடக்கும். அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே அசைவாடும். நீங்க கூப்பிடுங்க, நீங்க கூப்பிடுங்க. அசைவாடுங்கப்பா. பலிபீடத்தின் மேல அக்கினி, பலிபீடத்தின் மேல அக்கினி, பலிபீடத்தின் மேல அக்கினி. ஷடடமன ரக்கடமன ஷெலே லிரமன ஷகடரதரமன ஷெலே லரக்கடரமன ஷெகெஜே ரம ஷகடரமன தியந்தரமலம. Fire, fire, fire. அக்கினி, 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 அக்கினி. ஓ அசைவாடும். Yes Lord. அசைவாடும். இன்னைக்கு தேவ அக்கினி இறங்குது, இன்னைக்கு தேவ அக்கினி இறங்குது, தேவ அக்கினி இறங்குது. பிசாசோட எல்லா திட்டங்களை அந்த அக்கினி கேன்சல் பண்ணுது, அந்த அக்கினி கேன்சல் பண்ணுது. Receive it, receive it, receive it. நல்ல கையை தட்டி நல்ல வாயை திறந்து அன்னை பாஷையில கண்களை மூடி ரபல ஷகதரபல உரப ஷகதரபலப பெற்றுக்கோ, 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 பெற்றுக்கோ. எல்லா சத்துருவான கிரியைகள் இப்பொழுதே, இப்பொழுதே, இப்பொழுதே வெளியே, 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 வெளியே. இப்பொழுது வெளியே வாய். ஷகதரபல ரப அக்னி, அக்னி, அக்னியை பேசுறேன், அக்னியை பேசுறேன், அக்னியை பேசுறேன், அக்னியை பேசுறேன், அக்னியை பேசுறேன். உன் வாழ்க்கையில எல்லாம் செயல்படாத காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால அதன் மீது தேவ அக்னி விழுவதாக, தேவ அக்னி விழுவதாக.
எனக்கு வருது. உனக்கு விரோதமா செய்யப்பட்ட எல்லா செய்வினைகள் மேல அக்கினி விழுது, அக்கினி விழுது. அசுத்தாவிகள் மேல அக்கினி, அசுத்தாவிகள் மேல அக்கினி. ஃபயர் எரிஞ்சு போ, எரிஞ்சு போ, எரிஞ்சு போ. சுட்டரிக்கிற அக்கினி, சுட்டரிக்கிற அக்கினி. ஓ ராமா ஷாகா ரமல தியந்த ரமலமா. ஓ ராஷடா மல ரகதே லரமா ஷாகா ரமல. நல்ல கையை தட்டி நல்ல வாயை திறந்து ரபா பாபா பாபா ஷெரே கெட்டரே மோனோ லரமனா ஷியந்த ரமல. அவருடைய அக்கினி, அவருடைய அக்கினி எரிகிறது, அவருடைய அக்கினி எரிகிறது. எத்தனை பேர் அந்த சரீரத்தில் ஃபீல் பண்றீங்க? எத்தனை பேர் உணர்ந்துட்டு இருக்கிறீங்க? உங்க சரீரம் முழுவதும் இப்போ ஒரு அக்கினி இறங்குது, உங்க சரீரம் முழுவதும் ஒரு அக்கினி இறங்குது. ஓ ராமா ஷகமா நராதா ரமனா ஷியந்தரமா லீரமா. உங்க வியாதிகள் மேல அக்கினி, உங்க வியாதிகள் மேல அக்கினி விழட்டும். ரஷனமா நரகா ரிபனா ஷபலமா. அசுத்த எண்ணங்கள் மேல அக்கினி விழட்டும். ரிபா மாமா ஷகதரமா தியந்தரமா தியந்தரமா லரா ஷகமா நரி அந்தனமலா ரெக்கெட்டே. அக்கினி இறங்குது. உரமா மாமா ஷெரே உரமா மாமா. என் ஜெபம் எல்லாம் வீணாக போகல, என் விசுவாசு என்றுமே தோற்கல. நான் ஜெபிக்கும் நேரம் அக்கினியா மாறும், தடையெல்லாம் விடையாக மாறி போகும். அபிஷேக வெள்ள நதியாக பாயும், பரலோகம் எனக்காக வேலை செய்யும். இயேசுவே வாழ்வென்று கற்றுக்கொண்டேன், அவரால் அத்தனையும் பெற்றுக்கொண்டேன். இயேசுவே அவரால் சொல்லுங்க. என் ஜெபம் எல்லாம் வீணாக போகல, என் விசுவாசம் என்றுமே தோற்கல. என் ஜெபம் எல்லாம் வீணாக போகல, என் விசுவாசம் என்றுமே. நான் ஜெபிக்கும் நேரம் அக்கினியா மாறும், தடையெல்லாம் விடையாக மாறி போகும். அபிஷேக வெள்ளம் நதியாக பாயும், பரலோகம் எனக்காக வேலை செய்யும். ஓ நான் ஜெபிக்கும் நேரம் இப்ப நம்ம துதிக்க ஆராதிக்க அக்கினியா மாறுது, நதியா பாயுது, பரலோகத்துக்காக வேலை செய்யுது. உம்முன் நிற்கும் ஒவ்வொரு நொடியும் என்னை பலவானாய் காண்கிறேன். உம்முன் நிற்கும் ஒவ்வொரு நொடியும் என்னை பலவானாய் காண்கிறேன். என் நேரத்தை முதலீடு செய்கிறேன், மகிமை அறுவடை செய்கிறேன். நேரத்தை முதலீடு செய்கிறேன், மகிமை அறுவடை. நான் ஜெபிக்கும் நேரம் அக்கினியா மாறும், தடையெல்லாம் விடையாக மாறி போகும். அபிஷேக வெள்ளம் நதியாக பாயும், பரலோகம் எனக்காக வேலை செய்யும். நான் ஜெபிக்கும் நேரம் அக்கினியா மாறும், தடையெல்லாம் விடையாக மாறி போகும். ஓ அபிஷேக வெள்ளம் நதியாக. நான் ஜெபிக்கும் நேரம் அக்கினியா மாறும், தடையெல்லாம் விடையாக மாறி போகும். அபிஷேக வெள்ளம் நதியாக பாயும், பரலோகம் எனக்காக வேலை செய்யும். துதியும் ஜெபமும் பெருக பெருக எங்கள் சபையும் பெருகுதே. சொல்லுங்க. துதியும் ஜெபமும் பெருக பெருக எங்கள் சபையும் பெருகுதே. தேசத்தின் கட்டுகள் மாறுதே, அபிஷேகம் நுகங்களை முறிக்குதே. தேசத்தின் கட்டுகள் மாறுதே, அபிஷேகம் நுகங்களை முறிக்குதே. நான் ஜெபிக்கும் நேரம் அக்கினியா மாறும், தடையெல்லாம் விடையாக மாறி போகும். அபிஷேக வெள்ளம் நதியாக. நான் ஜெபிக்கும் நேரம் அக்கினியா மாறும், தடையெல்லாம் விடையாக மாறி போகும். ஓ அபிஷேக வெள்ளம் நதியாக பாயும், பரலோகம் எனக்காக வேலை செய்யும். அந்நிய பாஷை பேச பேச ஆவியும். எஸ், அந்நிய பாஷை பேச
அடுத்த வரி அழகா சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. நான் சொல்ல பரலோகில் கட்டுமே, நான் சொல்ல பரலோகில் அவிழுமே, நான் சொல்ல எஸ் கட்டும், நான் சொல்ல பரலோகில் அவிழும். நான் ஜெபிக்கும் நேரம் அக்னியா மாறும். யாரெல்லாம் வைராக்கியமா சந்தோஷமா ஆவில பாடுறீங்களோ, உங்க ஊழியம், உங்க வாழ்க்கை, உங்க சரீரம் அக்னியா மாறுது, அக்னியா மாறுது, அக்னியா மாறுது, அக்னியா மாறுது. அபிஷேகம். நான் ஜெபிக்கும் நேரம், நான் ஜெபிக்கும் நேரம், எஸ் அக்னி, 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 அக்னி வேலை செய்யும். ஓ நான் ஜெபிக்கும் நேரம் அக்னியா மாறும், தடையெல்லாம் விளையாக மாறி போகும். ஓ அபிஷேக வெள்ளம் நதியாக பாயும், பரலோகம் எனக்காக வேலை செய்யும். ஓ நான் ஜெபிக்கும் பரலோகம் வேலை செய்யுது, உனக்காக பரலோகம் வேலை செய்யுது. இப்போ உனக்காக வேலை செய்யுது. ஆல்ரெடி நீ ஆயத்தமா, நீ ஆயத்தமா? உனக்காக பரலோகம் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. எழுப்பு 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 எழுப்பு. உன்னை முடக்கி வச்சிருக்கிற எல்லா சத்துருடைய கிரியைகளை பிடித்து கொண்டு எழுப்பு. உன் மகிமை வந்துருச்சு, உன் மகிமை வந்துருச்சு, உன் வல்லமை வந்துருச்சு, உன்னுடைய நேரம் வந்துருச்சு, உன் நேரம் வந்துருச்சு. Come on, rise up, rise up, rise up, rise up, rise up, rise up, rise up. எழும்பு 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 எழும்பு. ஷகா மாமா 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 ஷடா லபா லபா. சத்துருவுக்கு சவால் விடுகிற விதமா, பிசாசை எழுந்து நிற்கிற விதமா நீ எழும்பு, நீ எழும்பு, நீ எழும்பு, நீ எழும்பு, நீ எழும்பு, நீ எழும்பு. சத்துரு எதிர்த்து நில்லு, வியாதி எதிர்த்து நில்லு. Come on, come on, come on. Shaba baba, this is your time, this is your time. இதான் உன் நேரம், இதான் உன் நேரம். சத்துரு உன்னை செயலிழக்க பண்ண முடியாது, உன்னை முடக்கி போட முடியாது. ஷடா ரகா ரமா ஷெகெ ரெமோ ரமா ஷெகெ ரெமோ லோகா தலமனா. பிசாசோட நேரம் முடிஞ்சிட்டுன்னு சொல்றாங்க. வேற மாதிரி கையை தட்டி, சத்துருவின் நேரம் முடிந்தது. என் பலிபீடத்தில் அக்கினி எரிகிறது, என் பலிபீடத்தில் அக்கினி எரிகிறது. ரபா பாகாலி நேரம் முடிந்தது. இது ஏன் நேரம், இது ஏன் நேரம், இது ஏன் நேரம். என் அப்பா எனக்காக அக்கினி அனுப்புகிற நேரம். ஷகமனா ரபோ திலமனா ஷெகெட்டே லரமனா ஷடரமாதி அந்தரமனா ஷெகெட்டே உரமமாமா ஷெலரதி அந்தரமனமனமா. உன் நேரம் வந்துருச்சு மகளே. இதுக்கப்புறம் பிசாசுனை முடக்கி போட முடியாது. உன் மேல வச்சிருக்கிற வரங்கள் கிரியை செய்ய ஆரம்பிக்க போகிறது. உன் மேல வச்சிருக்கிற அழைப்பு கிரியை செய்ய ஆரம்பிக்க போகிறது. ரிகமனா ஷகடரமனா. நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். உடைய அக்கினி சிலர் பலவலை எரிந்து கொண்டே இருக்கிறது, எரிந்து கொண்டே இருக்கிறது. சில சரீரத்தில் அக்கினி எரிந்து கொண்டே இருக்கிறது, எரிந்து கொண்டே இருக்கிறது. பாருங்க, உங்க ஆவிக்குரிய கண்கள்ல பாருங்க, உங்க வீடுல தேவ அக்கினி எரிகிறது. பிசாசு எங்க முடக்கி வச்சானோ அங்க அக்கினி எரிதி பாரு, அங்கெல்லாம் அக்கினி எரிதி பாரு. உன் சிந்தையில பாவத்தை குடிச்சு முடக்கி வச்சிருந்தாலும் இப்ப பார், அந்த சிந்தையில அக்கினி எரிகிறது, அக்கினி எரிகிறது. உரமா ஷகெட்டே உரமா மாமா 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 ரிகனனா ஷகெட்டே உரமா மாமா மாமா ஷகெட்டே. ஆவியானவரே, ஓ உம்மை ஆராதிக்கிறோம். பேசுங்க 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 பேசுங்க. பேசணும்னு ஆசைப்படுறவங்க நல்ல வாயை திறந்து பேசுங்க, டங்ஸ்ல பேசுங்க பேசுங்க. ஆவியானவரே, 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 ஆவியானவரே,
ஆவியானவரே, ஆவியானவரே, Holy Spirit, Holy Spirit. வறண்டு போன நீளத்தை போல என் உள்ளம் ஏங்குதே. தூய ஆவி, தேவ ஆவி, மழை போல் வாருமே. வறண்டு போன நீளத்தை போல என் உள்ளம் ஏங்குதே. தூய ஆவி, தேவ ஆவி, மழை போல் வாருமே. ஆவியே வாருமே, ஆவியே வாருமே, ஆவியே வாருமே. ஜீவன் தாருமே, ஜீவன் தாருமே, ஜெயத்தை தாருமே. ஜீவன் தாருமே, ஜெயத்தை தாருமே. அக்கினி ஊற்றுமே, என்னை அனலாய் மாற்றுமே. ஆவியே Come on, cry out. ஆவியே ஷடரமலதி அந்தரமதி அந்தரதே. ஆவியே, ஆவியே வாருமே, ஆவியே வாருமே. வியாதியோடு கஷ்டப்படுகிற உங்க பிள்ளைகள் மேல இப்ப ஆவியானவரே நீ இறங்கி வருவீராக. சுகமாக்கும் தேவ ஆவி இப்ப இறங்கி வருவதாக. வியாதியோடு போராட்ட பிள்ளைகள் மேல நம்புறீங்களா? இன்னைக்கு ஆவியானுடைய வல்லமை வியாதிப்பட்டவர்கள் மேல இறங்கி வருகிறது. வியாதிப்பட்டவர்கள் மேல, வியாதியோடு கஷ்டப்படுவோம், உம் சுகத்தை பெறணுமே. சுகமாக்கும் தேவ ஆவி இறங்கி வாருமே. வியாதியோடு சுகத்தை சுகமாக்கும் தேவ ஆவி இறங்கி வாருமே. ஆவியே வாருமே. நீங்க கூப்பிடுங்க, ஆவியானவரே, ஆவியே. ஆன்லைன்ல பாக்குறவங்க நல்ல வாயை திறந்த ஆவியானவரே என் இருதயத்துக்குள்ள வாங்க, என் வீட்டுக்குள்ள வாங்க, கூப்பிடுங்க. One more time. ஆவியே, ஆவியே வாருமே. 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 நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், சொல்லுங்க. நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. கழுகை போல என்னை எழும்பச் செய்தி, உயரங்களில் என்னை பறக்கச் செய்தி. கழுகை போல என்னை எழும்பச், உயரங்களில், உயரங்களில்
போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும். கன்ஃபஸ் பண்ணுங்க, நீங்க போதும், நீங்க போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. இயேசு நீரே, நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. இயேசு நீரே, நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. கடைசியா பாடி முடிக்கலாமா? நீங்க போதும்பா, நீங்க போதும் இயேசுவே. ரெண்டு கையை உயர்த்தி நீரே, நீரே, நீரே இயேசுவே. நம்புறவங்க நல்ல கையை தட்டி, தேவ பிரசன்னத்தை உணர்ந்திருக்கிறவங்க எல்லாம் நல்ல கரங்களை தட்டி, நீங்க போதும் ஆவியானவரே, உங்க பிரசன்ன மாத்திரம் போதும். சகல துதி கன மகிமை எல்லாம் உமருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவில் ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சுய பரிதாபத்தினால எங்கேயும் போக முடியாது. இன்னைக்கு நீங்க எழும்பி சில சாதனைகளை செய்தாதான் உங்களுக்கு ப்ரொமோஷன் வரும். எனக்கு யாரும் உதவி செய்யறதில்லை, என்னை தூக்கி விட யாரும் இல்லை, சிபாரிசு பண்றதுக்கு எனக்கு யாரும் இல்லை, பணம் இல்லை, பொருள் இல்லை, எனக்கு யாரையும் பெரிய அரசியல்வாதியை தெரியல, இப்படியே உட்காந்து புலம்புறதை நிறுத்திட்டு இன்னைக்கு சில சிங்கங்களை நீங்கள் கொல்ல வேண்டும். ஆண்டவர் சில நேரங்களில் நமக்கு முன்பாக சில பிரச்சனைகளை அனுமதிப்பதன் காரணமே அதை ஜெயிச்சா ப்ரமோஷன் இருக்கு. உங்களுடைய ரெஸ்யூமேல இன்னைக்கு என்ன இருக்குது? தோல்வியா இருக்குதா இல்ல ஜெயமா இருக்குதா? யாருக்குமே தோக்குறவங்களை பிடிக்காதுங்க, ஜெயிக்கிறவங்களை தாங்க பிடிக்கும். அப்படின்னா நீங்க ஜெயம் எடுக்கிற ஒரு போராட்டத்துல நீங்க தெரிந்தெடுத்து ஒரு போக்கஸ்டா, ஒரு டார்கெட்டடா ஒரு டெஸ்ட் நீங்க எழுதி பாஸ் பண்ணி அதை தூக்கி உங்களுடைய ரெஸ்யூமேல போடணும், அதை தூக்கி உங்களுடைய பயோடேட்டால போடணும். சவுலுக்கு முன்பாக பெலிஸ்தியன் ஆகிய கோலியாத் நிற்கிறார். தாவீது சொல்றாரு, நான் போய் அவரை வீழ்த்துவேன். சவுல் கேட்கிறார், நீ தான் அனுபவமே இல்லை. அவர் சொல்றாரு, இல்ல இல்ல எனக்கு அனுபவம் இருக்குது. என்ன அனுபவம்? நான் ஒரு தடவை வனாந்தரத்துல இருக்கும்போது என்னுடைய ஆட்டுக்குட்டிய ஒரு சிங்கம் வந்து பிடிச்சிருச்சு. அந்த சிங்கத்துக்கு பின்னாடி நான் ஓடி போய் அது பிடரிய பிடிச்சு அது வாயிலிருந்து ஆட்டை நான் பிடுங்கி எடுத்துட்டேன். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், உங்களுக்கு எவ்வளவு பயமா இருக்கு. நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? ஆண்டவரே என்னை காப்பாற்றி விட்டீர், ஆடுதானே போச்சு, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லியிருப்போம். ஆனா இந்த மனுஷனுக்கு தான்ட்ட இருக்கிற ஒரு ஆடு கூட அந்த சிங்கம் எடுக்க கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நானா பிரச்சனைக்கு போக மாட்டேன், ஆனா வந்த பிரச்சனையை விட மாட்டேன்.
சவால்களை சமாளிக்க வேண்டும், ஜெயிக்க வேண்டும். அந்த சிங்கத்துல இருந்து அந்த ஆட்டை பிடுங்கணும்னு சிங்கம் ஆட்டை விட்டுட்டு தாவீது மேல பாய்ந்ததாம். உடனே என்ன பண்ணாரா, இவருடைய இந்த ரெஸ்யூமேல அவர் போடுறாரு, நான் அதனுடைய தாடியை பிடிச்சு நான் கிழிச்சு நான் அதை கொன்றேன், என் கையினால அந்த சிங்கத்தை கொன்றேன். உடனே சொல்றாங்க, போய் கோலியாத்தை சந்திக்கப்போ. உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு பெரிய பொறுப்பை எப்ப கொடுப்பாங்கன்னா, சில சிங்கங்களை நீங்கள் கொல்ல வேண்டும். சில சிங்கம்னு சொல்லும் போது அதுக்குன்னு போயிட்டு வண்டலூர் ஜூல இருக்கிற சிங்கத்தை இல்லைங்க, உங்க வாழ்க்கையில இருக்க சில பிரச்சனைகள். ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்களா உங்க மேனேஜர், என்னால முடியாதுப்பா, என்னால இது முடியாது சார். அதாவது சில பேர் எல்லாத்துக்கும் ஒதுங்கிக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் எப்படின்னா, இந்த ரிஸ்க் எடுக்கிறது ரஸ்க் சாப்பிடுற மாதிரின்னுவாங்க. அப்படியே சும்மா கொடுங்க, பாத்திரலாம், ஒரு கை பாத்திரலாம், ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. இந்த தீம் பார்க்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த விஜிபி, பிளாக் தண்டர், இந்த மாதிரி இடங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா. அந்த கேம்ஸ் எல்லாம் சில பேர் பாத்தீங்கன்னா தைரியமா அட்டம் பண்ணுவாங்க. சில பேர் வேணாம், ஐயோ நான் போக மாட்டேன். சில பேர் பாத்தீங்கன்னா தைரியமா, நான் ரிங்க போடுறேன், நான் போட்டு ஏதாவது எடுக்கிறேன், நான் இந்த துப்பாக்கி சுடுறத பண்றேன், நான் இதுல ஏறுறேன், நான் இதை ட்ரை பண்றேன்னு பண்ணுவாங்க. ஆனா சில பேர் எதுவுமே ட்ரை பண்ண. உங்களை பார்த்து நான் எனக்கு சொல்றேன், ஒரு மூலையில உட்கார்ந்துக்கிட்டு ஓன்னு அழுதுகிட்டு எனக்கு உதவி செய்ய யாரில்ல, தூக்கி விட யாரில்ல, நீங்க தான் உங்க வாழ்க்கையினுடைய வெற்றியை நிர்ணயிப்பது. அரண்மனைக்குள்ள போகணுமா, சில அரண்களை நீங்க உடைக்கணும். யூ ஹேவ் டு சேஸ் சம் லயன்ஸ். சும்மா உட்கார்ந்துகிட்டு புலம்பிட்டு இருக்காதுங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், சிங்கங்களை உன் கையில் நான் ஒப்பு கொடுக்க போறேன். ஆகவேதான் சங்கீதம் 91 சங்கீதம் 13 வசனத்துல, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். You shall tread upon scorpions and serpents. ஆண்டவர் சொல்றாரு, நீ அவைகளின் மேல் நடப்பாய். தைரியமா நடங்க, பிரச்சனைகளை சந்திக்க தயாராகுங்கள். உங்கள் ப்ரமோஷன் வருகிறது, அரண்மனைக்கு போறீங்க. God says, I will put the serpents and the scorpions, you will tread upon lions. சிங்கங்களின் மேல் நீ நடப்பாய். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் முறித்து போடுவாய். சங்கீதம் 91:13 இன்னைக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் தர. God is giving you Psalm 91:13. Today you have to bring down some lions. Rise up. Don't sit with a pity party. Come on, go and kill some lions. Go take control over your life. Today God wants to bless you. God wants to give you a promotion. Get ready, get ready, get ready. God bless you. Amen. Amen. அன்பார்ந்த பிள்ளைகளே, இன்றைக்கும் கர்த்தருடைய கிருபையிலே சொல்றேன், உங்க வாழ்வில் இருக்கிற சாபங்களை உடைக்க வேண்டுமானால் இந்த சாபத்தின் காரணங்களை நாம் முழுவதுமாக புரிந்து அந்த சாபத்திலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். அந்த செய்தியின் தலைப்புகளை நான் சொல்லுகிறேன். அதுக்கு முன்பாக சாபம் ஏன் வருகிறது என்பதை குறித்து, why curses, அதை நான் பட்டியலிட்டு உங்களுக்கு கடந்த நாட்களில் நான் பேசிக்கொண்டு வருகிறேன். நம்பர் 1, ஐடல் வர்ஷிப், விக்கிரக ஆராதனை. 2வது, தாய் தகப்பனை தூஷிக்கிறவன், அடிக்கிறவன். 3வது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நடக்கிறதினால். 4வது, குறி கேட்பது, அஞ்சனம் பார்ப்பது, மந்திரவாதிகளிடத்திலே செல்லுவது. இவைகளெல்லாம் சாபத்தை வருவிக்கிறதா இருக்கிறது. 5வது, பிறனுடைய எல்லைக்குறியை மாற்றுதல், பூர்வத்தினுடைய எல்லைக்குறிகளை மாற்றுதல், பிறருக்கு செய்யும் அநீதி. 6வது, விதவைகள், பரதேசிகள், திக்கற்ற மக்களுக்கு அநீதி செய்யப்படும் போது. விதவைகள், பரதேசிகள், திக்கற்ற மக்களுக்கு அநீதி செய்யும் போது. 7வது, தவறான பால் உறவுகள், ராங் ரிலேஷன்ஷிப்ஸ், அது சாபத்தை கொண்டு வருகிறது. கொலை செய்தல், களவு செய்தல் 8வது 9வது காரியம். கத்தி எடுத்து குத்தினாலும் கொலைதான்,
வாயால ஒருத்தவங்களை சாகடித்தாலும் கொலைதான், ஒருத்தர் பேரை கெடுத்தாலும் கொலைதான். 10வதாக தவறான உடன்படிக்கைகள், ஆத்தும பிணைப்புகள், சோல் டை, நண்பர்களோடு தேவனால் நியமிக்கப்பட்ட உறவுகளோடு இருப்பது வேறு. கணவன் மனைவிக்குள் இருக்கிற உடன்படிக்கை தேவனால் நியமிக்கப்பட்டது. ஆனால் வேற்று நபரோடு கூட ஒரு பிணைப்பு, ஒரு ஆத்தும முடிப்பு, அதையெல்லாம் கர்த்தர் எடுத்து போட விரும்புகிறார். அப்படிப்பட்ட தவறான உடன்படிக்கைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையே நிலைக்குலைய செய்துவிடும். We have to be careful. It can become a curse. தவறான அறிக்கைகளினால் வருகிற சாபம், தங்களுக்கு தாங்களே பேசிக்கொள்ளுகிற சாபம். நான் இப்படிதான், என் வாழ்க்கை இப்படிதான், நான் ராசி இல்லாதவன், தங்களுக்கு தாங்களே வருவித்துக் கொள்ளுகிற சாபம். அதுக்கு பிறகு தேவன் நியமித்த மேலான அதிகாரத்திற்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் போது அந்த அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் கொடுக்கிற சாபம். When a manager or a person in the position of power over you, in authority, when they curse, அது ஒரு பெரிய சாபமாய் மாறுகிறது. அதுக்கப்புறமா சாபமான இடத்தை வாங்கும் போது அதனால் வருகிற சாபங்கள், இடங்களில் சாபங்கள் உண்டு. 14வதாக காணிக்கைகள் தசம பாகத்தில் தேவனை வஞ்சிக்கும் போது பொருளாதாரத்திலே வருகிற சாபங்கள். 15வது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்காமல் தன்னுடைய சுய பலத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறதுனால் வருகிற சாபங்கள். 16வதாக எழுதிக் கொள்ளுங்கள், யூத ஜனங்களை சபிக்கிறவர்களுக்கு வருகிற சாபம். சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? சம்பவிப்பது என்னவென்றால் யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதீங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவுது. நீங்கள் சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறேன்? சொல்லுங்க அல்லேலூயா. அப்படியானால் ஆண்டவர் யூத ஜனங்களை சாபத்திலிருந்து ஆசீர்வாதமாய் மாற்றுவார். உங்களையும் கர்த்தர் சாபத்திலிருந்து ஆசீர்வாதமாய் மாற பண்ண போகிறார். அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. As you are a curse, so shall you be a blessing. இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில சாபம் சாபம் என்று நீங்கள் பார்த்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ண போகிறேன். You will no longer be under the curse, you will be under the blessing. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குதுங்க. சாபத்துக்கு கீழே இருக்கும்போது தோல்வி தோல்வி தோல்வி, கண்ணீர், அழுகை, குழப்பம், தனிமை. ஆனால் சாபம் சந்தோஷம், கம்பீரம், வெற்றிகள். யாரெல்லாம் சாபத்துக்கு இல்ல இல்லாம ஆசீர்வாதத்துக்கு கீழே வர விரும்புறீங்க? எல்லாரும் பக்கத்துல திரும்பி பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்னாகமம் 6ஆம் அதிகாரத்திலே ஆசாரியர்கள் ஆகிய ஆரோனும் அவருடைய குமாரன் நின்று இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி அவர்கள் கைகளை உயர்த்தி அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நம்பர்ஸ், என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 24 இருந்து வாசிக்கலாமா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்றாங்களா? சொல்லுங்களேன், ஆமென். First, the Lord shall bless thee and shall keep thee. உன்னை காப்பாற்ற கடவர், காக்க கடவர். இரண்டாவதாக 25ஆம் வசனம் சொல்கிறது, the Lord make his face shine upon thee and be gracious unto thee. ஒரு மனிதன் ஆசீர்வாதத்துக்குள்ள இருக்கும்போது அவருடைய முகத்திலிருந்து வருகிற ரட்சிப்பு அவனுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். ஆண்டவருடைய முகத்தை பார்க்கலாம்.
ஆசீர்வாதத்துக்கும் சாபத்துக்கும் டிஃபரன்ஸ் தான். ஆசீர்வாதம் I can see my Lord's face. சாபம் ஆண்டவரை பார்க்கவே முடியாது. What is curse? Alienation from the presence of God. தேவ சமூகத்தை விட்டு பிரிக்கப்படுவதுதான் சாபம். நான் தேடுறேன் அவர்கிட்ட பதில் வரவே இல்லையே. சாபத்துக்குள்ள இருக்கிறீங்க. எவ்வளோ நான் ஜெபிக்கிறேன், எனக்கு ஒரு விடுதலை வரலையே. சாபத்தில் இருக்கிறீங்க. அவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஆனால் நம்ம அவரிடத்தில் நெருங்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறோமா? அவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணன். If we are ostracized from the presence of God, our prayers will be an abomination before the Lord. அவருடைய விண்ணப்பம் எனக்கு அருவருப்பா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுவார். Their prayers are an abomination. ஆசீர்வாதம் அவருடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருப்பார். சாபம் அவருடைய முகத்தை உங்களை விட்டு திருப்பிக் கொள்ளுவார். ஆனால் நமக்காக அவர் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற பண்ண தன்னுடைய சொந்த குமாரனை பார்க்காமல் தன் முகத்தை திருப்பிக் கொண்டார். அப்பொழுதுதான் இயேசு கதறி சொன்னார், ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? Why hast thou forsaken me? அன்பு தேவ பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 54ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். சரி, அற்பகாலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? For a fraction of a second I hid my face from you. இமைப்பொழுது மறைத்துக் கொண்டார். இமைப்பொழுது மறைத்தார். The radiance, the presence, the blessing of God's face was hid for a second. வாழ்க்கையே இருண்டது. ஆனால் கர்த்தர் சொல்றார், நான் உருக்கமான இரக்கங்களினால் மறுபடியும் உன்னை சேர்த்துக் கொள்வேன். என்ன அர்த்தம் தெரியுமா? நான் உன் மேல் என் முகத்தை பிரகாசிக்க பண்ண போகிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. அவருடைய முகத்திலிருந்து வருகிற ரட்சிப்பினால் நாங்கள் பிழைத்துக் கொண்டோம். ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட ஒரு உடன்படிக்கை செய்தார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். This is a covenant that God entered with Abraham. நாமெல்லாம் ஆவிக்குரிய ஆபிரகாமினுடைய பிள்ளைகள். ஆனால் சரீரத்தின் பிரகாரமாக ஆபிரகாமின் புத்திரர் என்று அழைக்கப்படுவது யூத ஜனங்கள், ஆபிரகாமுடைய வம்சத்தில் வந்தவர்கள். You cannot curse an Israelite. ஏன்னா என்னாகும் 24:1 சொல்கிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இதை பிலேயாம் அறிந்து கொண்டார். பாலாக் அவருக்கு கூலி பொருத்தி இஸ்ரவேலரை சபிக்க சொல்லுகிறார். நான் உடனே ஒன்னு சொல்றேன், நீங்க கர்த்தருடைய பிள்ளையா இருந்தீங்கன்னா எந்த மந்திரவாதியும் உங்களை சபிக்க முடியாது. Come on, யாராவது ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. எவனும் எந்த கொம்பனும் உங்களை சபிக்க முடியாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தார்னா அதை யாராலும் திருப்ப முடியாது. உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. இந்த பிலேயாம் என்ன பண்றாரு? சபிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாருங்க. ஆனா சபிக்க முடியல. ஆகவே அவர் கேட்கிறாரு, தேவன் சபிக்காதவர்களை நான் சபிப்பது எப்படி? ஆண்டவரே சபிக்கலப்பா, நான் எப்படிப்பா நான் சபிக்க முடியும்?
என்னாமம் 23ஆம் அதிகாரம் தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? How can I curse whom God has not cursed? நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புறேன். மனிதர்கள் உங்களை எவ்வளவு சபித்தாலும் பயப்படாதீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் நலம் பொருந்தி இருப்பீர்கள் என்றால், நீதிமொழிகள் 26:2 சொல்கிறது, காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. உங்க மேல பொறாமப்பட்டு உங்களை சபிச்சாங்கன்னா பயப்படாதீங்க, ஒன்னும் உங்களை சேதப்படுத்த மாட்டேன். உங்க மேல எரிச்சல் அடைஞ்சு உங்க வளர்ச்சியை பார்த்து உங்களுக்கு விரோதமா பில்லி சூனியம் பண்றதுக்கு போனாங்கன்னா, எந்த மந்திரவாதி செஞ்சானோ அவனையே அது அடிக்கும். உங்களோட இருக்கிறவர் பெரியவர். நான் சாதாரணமான ஒரு தேவனை ஆராதிக்கவில்லை, எனக்காக ஆசீர்வாதம் என்கிற வளையத்துக்குள் பாதுகாப்பையும் வைத்திருக்கிற சர்வ வல்லவரை அல்லவோ நான் ஆராதிக்கிறேன். ஆகவேதான் பிலேயாம் கேட்கிறார், என்னாகும் 23:8, தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? அப்படியானால் தேவன் சபிக்கிறவர்களை சபிக்க முடியுமோ? தேவன் வெறுக்கிற மனுஷனை சபிப்பது ஈஸி இல்ல. அதுக்குதான் பிசாசு என்ன பண்ணா, ஏதேன் தோட்டத்திலே கடவுளுக்கும் மனிதனுக்கும் நடுவிலே ஒரு பிளவை ஏற்படுத்தி ஏதேன் தோட்டத்தை விட்டு ஆதாமை பிரித்து எடுத்து தேவன் வாயாலேயே அவனை சபிக்கும்படி ஒரு சூழ்நிலையை உண்டாக்கினான். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட பிசாசு என்ன ட்ரை பண்றான்னா, ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க தான் பிரியப்படுவார்னு அவனுக்கு தெரியும். ஆகவே அவன் என்ன செய்வான், நம்முடைய மனதிலே சில யோசனைகளை விதைத்து, சில காரியங்களை நம்மை சிந்திக்க வைத்து, நம்முடைய உள்ளத்திலே சில காரியங்களை அவன் எழுப்பி தேவனுக்கு விரோதமாய் செயல்பட வைப்பான். தாவீது ஆசீர்வதிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் உயர்த்தப்பட்டிருந்தார். ஆனால் ஒரு நாள் இஸ்ரவேலை என்ன வேண்டும் என்கிற எண்ணம் இவருக்கு வந்தது. எனக்கு கீழே எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்குதுன்னு எண்ணி பார்க்க அவர் தீர்மானித்தார். ஆகவே தன் பிரதான இடத்துல சொல்கிறார், நம்ம கிட்ட எவ்வளோ காலார் படை இருக்கிறது, என்னென்னலாம் இருக்குதுன்னு எண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். 1 நாளாகவும் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்களே. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. பிசாசு என்ன பண்ணுவா, உங்களை என்னையும் தேவனை விட்டு பிரிப்பதற்காக உங்க மனதுல சில காரியங்களை தேவனுடைய சித்தம் போல ஏவி விடுவான். நீங்க தேவனுக்கு பிரியமானதை செய்யறது மாதிரி உங்களை தட்டி விடுவான். நல்ல எண்ணம் தான், கடவுளுக்கு கொடுக்கணும், ஆலயத்துக்கு கொடுக்கணும், அதனால ஒரு பிசினஸ் பண்ண விரும்புறேன். ஆனா தேவனுடைய சித்தமா? மல்டி லெவல் மார்க்கெட்டிங். ஒருத்தன்றது காசை வாங்கி இன்னொரு இடத்துல கட்டணும். 10 பேரை சேர்த்தா உனக்கு 1000 ரூபாய் அல்லது 1 லட்சம் ரூபாய். இது என்ன காரியம்? யாரோ ஒருத்தன் ஏமாறுறான், அது எங்க போய் முடியுதோ அங்க ஒருத்தன் ஏமாறுவான். இதை நம்பி காசை போட்டு யாரோ ஒருத்தவங்களுடைய வயிற்றுல அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் அந்த சாபம், ஏமாந்தும் ஒருத்தன் கதறுவான் பாருங்க, ஆண்டவரே நான் ஏமாத்தினவங்க எல்லாம் நாசமா போகணும்னு. அந்த சாபம் பின்தொடர்ந்து வந்து அடிக்கும். தாவீதுடைய உள்ளத்தை ஏவி விட்டான் பிசாசு. அன்பனுடைய பிள்ளைகளே, அப்படி தாவீது எண்ணுவதற்காக அவன் யோவாபை கூப்பிட்டு சொல்லும் போது யோவாப் அவர்கிட்ட சொல்றார், கர்த்தருடைய ஜனங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் 100 அவர் வர்த்திக்க பண்ணுவாராக. எல்லாரும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்முடைய நட்பு வட்டாரத்தில் தேவனுடைய ஆலோசனையை கொடுக்கிறவங்க வேணும். சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க.
You have to have people who are very stable with their spiritual life who will tell you, sorry David, you are going overboard. நீ கொஞ்சம் மீறி போறப்பான்னு சொல்லி தாவீதுக்கு கீழே ஒரு யுத்த புருஷனா அமைச்சரா இருக்கிற யோவாப் சொல்றாரு, ஏன் இப்படி பண்றீங்க? ஆண்டவர் நூறத்தனையாய் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் ராஜாவாகிய என் ஆண்டவனே, அவர்கள் எல்லாரும் என் ஆண்டவனின் சேவகர் அல்லவா? என் ஆண்டவன் இதை விசாரிப்பானேன். இஸ்ரவேலின் மேல் குற்றம் உண்டாக இது நடக்க வேண்டியது என்ன என்றார். ஆனாலும் யோவாப் அப்படி சொல்லியும் தாவீது ராஜாவின் வார்த்தை மேல்பட்டதா இருந்தபடியினாலே போய் எண்ணிக்கை எடுக்க ஆரம்பிச்சான். கர்த்தருடைய சத்தம் வந்துச்சு பாருங்க. இந்த காரியம் கர்த்தருடைய பார்வைக்கு ஆகாதபடியால் இஸ்ரவேலை அவர் வாதித்தார். 1 நாளாகமம் 21:8 என்ன சொல்லுகிறது சிஸ்டர்? தாவீது தேவனை நோக்கி, நான் இந்த காரியத்தை செய்ததினால் மிகவும் பாவம் செய்தேன். இப்போது உம்முடைய அடியேனின் அக்கிரமத்தை நீக்கிவிடும், வெகு புத்தீனமாய் செய்தேன் என்றான். பாருங்க, தாவீதே கன்ஃபஸ் பண்றார், நான் தவறு செய்து விட்டேன். ஆனா நடந்தது என்ன? தாவீதுடைய இந்த தவறினால் ஜனங்கள் வாதிக்கப்பட்டார்கள். There was a curse that came upon the people and everybody suffered. There was a plague and many people were dying. ஜனங்களை கர்த்தர் வாதித்தார். ஜனங்களே ஆசீர்வாதம். ஒரு தலைவன் தவறு செய்யும் போது அவனுக்கு கீழே இருக்கிற அந்த தேசமோ குடும்பமோ சாபத்துக்குள்ளாகிறது. அந்த தேசம் சுபிட்சமா இருப்பது இல்லை. ஆண்டவர் இன்னைக்கு அந்த சாபத்தை ஆசீர்வாதமா மாற விரும்புறாரு. அதுக்காக தான் உங்களோடு கர்த்தர் பேச விரும்புகிறார். வேதம் சொல்கிறது 1 நாளாகமம் 21:14, ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வரப்பண்ணினார். அதனால் இஸ்ரவேலிலே 70,000 பேர் மடிந்தார். ஆஃப் பண்ணி 70,000 பேர், 70,000 அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. எத்தனை பேர் செத்தாங்களா? 70,000 பேர். ஒரு மனிதனுடைய பாவம் 70,000 பேர் மேல சாபமாய் வந்தது. நம்ம சில தவறுகளை செய்யும் போது அது நம்முடைய குடும்பத்திற்கே சாபமாய் மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. We have to be careful that our actions will not bring a curse on our family. பக்க விளைவுகள் உண்டு. ஆனா இன்னைக்கு அந்த சாபத்தை எல்லாம் மாற்றுவதற்கு தான் ஏசாமி நம்ம இங்க அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கு இன்னைக்கு கர்த்தர் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற பண்ண போகிறார். உங்களுக்கு விரோதமாய் சபித்தவங்க சொல்லுங்க ஆமென். ஜெர்மனி தேசம் ஆன்டி செமிட்டிசம். யூதர்களை பார்த்தாலே ஆகாது. யூதர்களை எல்லாம் கொன்று குவித்தார்கள். ஹோலோகாஸ்ட் என்று சொல்லுவார்கள். யூதர்களை எல்லாம் பவுஞ்சாய் கொண்டு தீர்த்தார்கள். அவங்களை கொண்டு வந்து கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல வைத்து அவங்களுக்கு சாப்பாடு போடாம ஒரு கோச்சில் அல்லது ரூம்ல ஏத்தி விஷவாயுவை உள்ளே செலுத்தி யூதர்களை கொன்று குவித்தார்கள். ஆகவே ஜெர்மனி தேசத்தின் மேல் ஒரு சாபம் வந்தது. அமெரிக்காவை விட பெரிய வல்லரசா ஜெர்மனி மாற வேண்டியது. ஜெர்மன்ஸ் ஆர் வெரி இன்டெலிஜென்ட். அமெரிக்கன்ஸை விட ஜெர்மன்ஸ் தான் பயங்கர இன்டெலிஜென்ட்ங்க. ஜெர்மன் இன்ஜினியரிங் கார்ஸ் பாருங்க, BMW, Mercedes Benz, அதெல்லாம் என்ன மாதிரி இருக்கு பாருங்க, பயங்கர இன்டெலிஜென்ட். ஆனால் யூதர்களுக்கு விரோதமாய் அவர்கள் செய்த போது ஆண்டவருடைய வார்த்தை, உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். ஆகவே இந்த யுத்தத்தில் தயவு செய்து பக்கம் எடுக்காதீங்க. யூதர்களை சபிக்கும்படி வாயை திறந்துடாதீங்க. பாலஸ்தீனருடைய ரத்தமும் ஆண்டவருக்கு விலையேறப்பெற்றது, யூதருடைய ரத்தமும் ஆண்டவருக்கு விலையேறப்பெற்றது. யுத்தம் ஓய வேண்டும் என்று சொல்லுங்கள், யார் மேலும் நியாய தீர்ப்பு எழுதாதீர்கள். ஏனென்றால் கர்த்தர் இஸ்ரவேலுக்காக கடும் வைராக்கியம் பாராட்டுகிறவராயிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. யூதர்களுக்கு விரோதமாக பேசினால் வருகிற சாபங்கள், ஆன்டிசெமிட்டிசம். அன்புடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அடுத்ததாக சொல்ல விரும்புகிற காரியம், ஒரு முக்கியமான காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன்.
ஆண்டவர் சாபத்திலிருந்து விடுதலையை தர வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? யாருக்கெல்லாம் அதுல இருந்து வெளியே வரணும்னு ஆசையா இருக்கு? சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாபத்திலிருந்து வெளியே வரணும்னா முதல்ல ஒரு பலிபீடத்தை கட்ட வேண்டும். You have to build your altar again. ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 8ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் ஜலப்பிரளயம் என்கிற சாபத்தினால் முழு உலகத்தையும் அழித்து முடித்த பிறகு ஒரு புதிய துவக்கத்தை ஆண்டவர் ஆரம்பிக்க விரும்பினார். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். பலிபீடத்தின் மேல் அவன் பலியிட்டான். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். கர்த்தர் சுகந்த வாசனையை முகர்ந்து விட்டு, அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை, இனி நான் சபிப்பதில்லை. யாராவது ஒரு ஆமேன் சொல்லணுமே, சத்தமா ஆமேன். நான் போன வாரமே சொல்லிருக்கேன், ஆமேன் சொன்னா எப்படி சொல்லணும்? அப்படி மேல போய் நிறுத்துறோம். ஆமேன் அப்படி போடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆண்டவர் இனி உங்களை சபிப்பதில்லை. ஆமென். இனி நீங்க சாபமாய் இருப்பதில்லை. உங்க லைஃப் எவ்வளவு மூழ்கி போயிருந்தாலும் கர்த்தர் உங்களை மறுபடி வெளியே கொண்டு வர போகிறார். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒரு இரும்பு கோடாளி தண்ணீர்ல முங்கிருச்சான். தீர்க்கதரிசி கேட்டார், அது எங்கே விழுந்தது? காரணம் என்ன தெரியுமா? வெளியே வரணும்னா எங்க விழுந்துச்சுன்னு கண்டுபிடிக்கணும். ஏன் சாபத்துக்குள்ள போனோம்? எங்கே விழுந்தது? இரும்பு மிதக்குமா சார்? மிதக்குங்க. ஆண்டவர் சொன்னார்னா இயற்கை நியதிகளையே மாற்ற வல்லமை உள்ளவர் அவர். He can change the principles of nature. அவரால் சூரியனையும் சந்திரனையும் நிறுத்த முடியும். அவரால் இரும்ப மிதக்க வைக்க முடியும். அவரால் தண்ணீர் மேல நடக்க வைக்க முடியும். அவரால் கற்பாறையிலிருந்து தண்ணீரை பருக வைக்க முடியும். அவரால் காத்துல காடையை கொண்டு வர வைக்க முடியும். அவரால் பனியிலிருந்து மன்னா என்கிற உணவை கொடுக்க முடியும். உங்க நெகட்டிவ் எல்லாம் பாசிட்டிவா மாறுறதுக்கு இன்னைக்கு கர்த்தர் சாபத்திலிருந்து உங்களை ஆசீர்வாதமா மாத்த போறார். சாபம் என்பது இருள், ஆசீர்வாதம் என்பது வெளிச்சம். எங்கே விழுந்தது என்று தீர்க்கதரிசி காட்டார். தீர்க்கதரிசி புஸ்தக புத்திரர் அதை காண்பித்தாங்க. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி, அது என்ன ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து, எங்கே எரிஞ்சு எங்கே விழுந்ததோ அங்கே எரிந்த உடனேயே அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அது என்ன மரம்ங்க? அது என்ன மரம்? ஒரு மரத்தை வெட்டி உள்ள போட்டா முங்குனது வெளியே வந்துச்சாமே. மூழ்கினவர்களை வெளியே தூக்க ஒரே ஒரு மரத்தால முடியும். அதுதான் சிலுவை மரம். மரித்தவர்களை உயிரோடு எழும்ப பண்ணுகிற மரம். பாதாளத்துக்கு போனவங்களை வெளியே வர வைக்கிற மரம். கீழே விழுந்தவங்களை தூக்கி விடுகிற மரம். கீழாகாமல் மேலே வர செய்கிற மரம். தள்ளப்பட்டவனை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிற மரம். இந்த சென்னை பட்டணத்தில் உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பா. நீ ஒரு பரதேசி அல்ல, நீ தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ப்ராஃபட்டிக்கா சொல்றேன், இந்த சென்னை பட்டணத்தில் நீ அவமான சின்னமா இருந்த இதே பட்டணத்துல செல்வ சீமானாய் உன்னை மாற்றுவா. அநேக வீடுகளுக்கு அதிபதியாவா. உன் கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ 1000 மடங்காய் பெருகுவாய். நீ சபைக்கு பெரிய ஆசீர்வாதமாய் மாறுவாய்.
ஜலப்பிரளயம் வந்து உலகமே அழிக்கப்பட்டு தண்ணீருக்குள் மூழ்கி இருந்தது. எங்கே விழுந்தது? இனி நீங்க விழக்கூடாதுங்க. பிள்ளைங்க இருக்கிறாங்க, உங்க குடும்பம் இருக்குதுங்க. இதுவரைக்கும் விழுந்தது போதுங்க. இனிமேல் நீங்க மேலதான் இருக்கணும். நீங்க கீழே போகவே கூடாது. உங்க வாழ்க்கை இனிமேல் கீழே போக கூடாது. இன்னையோட ஒரு திருப்பு முனைக்குள்ள வந்துருங்க. இனிமேல் நான் மேலதான் இருக்கணும். நான் கடனுக்குள்ள போக விரும்பல, வியாதிக்குள்ள போக விரும்பல, சாபத்துக்குள்ள போக விரும்பல, பயத்துக்குள்ள போக விரும்பல, மந்திரவாதியினுடைய ஆவிகளோட போராட விரும்பவில்லை. நான் மேல இருக்க விரும்புறேன். சிலுவை மரமே தூக்கி எடுங்கப்பா. தண்ணீர் கசப்பா இருக்கிறது. மாறாவுல தண்ணீரை எப்படி மதுரமாய் மாற்றுவது? மோசேக்கு கர்த்தர் ஒரு மரத்தை காண்பிக்கிறார். கசப்பு, கசப்புனா சாபமாச்சே. இயேசு சாமி சிலுவையில அறையப்பட்ட போது இயேசு சாமி இடத்துல முதல்ல கசப்பான ஒரு காடியை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். கசப்பான காடி. அந்த கசப்பான காடியை அவர் வாங்க மறுக்கிறார். ஏன்னா பழைய ஏற்பாட்டுல ஒரு மனிதனுடைய சாபத்தை ஒரு தாள்ல எழுதி அந்த சாபத்தை தண்ணீர்ல வாஷ் பண்ணி, அந்த தண்ணீர் கசப்பா இருக்கும். அந்த இங்கில இருந்து வந்த தண்ணி சாபத்தை அழிக்கும் போது அதுல இருந்து வந்தது. முன்னாடி எல்லாம் பேப்பர் கிடையாதுங்க, இங்க் ஒட்டுறதுக்கு இலையுடைய தாள்கள்ல தான் எழுதுவாங்க. தண்ணீர் ஊத்துனா அலைஞ்சு போயிடும். அப்போ அது எழுதப்பட்ட அந்த மையை அப்படியே வாஷ் பண்ணி தன் கையில பிடிச்சு அதை எடுத்து குடிக்க வைக்கிறாங்க. அதை குடிச்சா விபச்சாரம் செய்த ஸ்திரீ, என்னாகும் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்கிறது, அவர் வயிறு வீங்கி அவள் இடுப்பு சூம்பும், இப்படியே அவள் ஜனங்களுக்குள்ளே சாபமாக இருப்பாள். The one who is involved in adultery, this is the curse that comes upon her. கசப்பு என்றால் சாபம் இல்லையா? இயேசு சாமி இடத்திலே கசப்பான காடியை கொடுக்கிறார்கள். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் சொல்லுகிறது, கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார். மனதில்லாதிருந்தார். ஆனால் இவருக்கு ஒண்ணு தெரியும், இந்த கசப்பு முழு உலகத்தினுடைய சாபம். இதை நான் குடித்து நான் ஜீவனோடு எழும்பி விட்டால் சாபத்தை, மரணத்தை அவர் ஜெயமாக விழுங்குவார். பைபிள்ல எவ்வளவு பெரிய சொல்யூஷன்ஸ் கர்த்தர் வச்சிருக்கிறார். நீங்க பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் கோரிலேட் பண்ணி வாசித்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் எப்படி எல்லாத்துக்கும் கர்த்தர் ஒரு முகாந்திரத்தை வைத்திருந்தார் அதை நல்லா புரிந்து கொள்ள முடியும். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அவரிடத்திலே காடியை முதல்ல கொடுக்கிறாங்க, அவர் குடிக்க மனதில்லாத இருக்கிறார். ஆனால் யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்திலே 28ஆம் வசனத்தை வாசியுங்கள். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக சரி தாகமாயிருக்கிறேன் என்றார். ஓகே. காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. கசப்பான காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானை காடியிலே தோய்த்து, கடற்காளான் உலகத்திலேயே மிக கசப்பான காரியம், அதை தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி, ஈசோப்பு தண்டிலே மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு, காடியை அவர் வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி என்ன சொன்னாருங்க? முடிந்தது. எல்லாரும் சொல்லுங்க, முடிந்தது. சத்தமா சொல்லுங்க. இயேசு என்ன சொன்னார்? நானும் சொல்லுகிறேன், இன்றோடு உங்கள் வாழ்வின் சாபங்கள் முடிந்தது.
உங்களை பின்தொடர்ந்து வந்த மரண கட்டுகள் முறிந்தது, கடன் பாரங்கள் முடிந்தது, வியாதி முடிந்தது, குழப்பங்கள் முடிந்தது, பிரிவினைகள் முடிந்தது. உங்கள் கணவன் திருப்பி வருகிறார், உங்கள் குடும்பம் மறுபடி ஒன்றாய் சேருகிறது. முடிந்தது, முடிந்தது, முடிந்தது. காடியை வாங்கி கொடுத்த உடனேயே முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். மறுபடியும் சொல்றேன், நன்றாக கவனிங்க. நோவா அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்தின் மேல் சுத்தமான மிருகங்களை அவர் பலியிடும் போது ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? அதை சுகந்த வாசனையாய் நுகர்கிறாராம். சுகந்த வாசனையா அந்த பலியை நுகர்ந்தவர் சொல்றாரு, இனி நான் பூமியை சபிப்பது இல்லை. எங்க சபிச்சாரு முதல்ல ஞாபகம் இருக்கா? ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் பாவம் செய்த போது கர்த்தர் சொன்னார், உன் நிமித்தம் இனி பூமி. யாராவது ஒரு ஆமென் சொல்லு. கவனிங்க, யார் ஒருவர் சிலுவை என்கிற பலிபீடத்தின் வந்து இயேசு கிறிஸ்து, எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக்கொடுத்து. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? கலாத்தியர் 3:13 மறுபடியும் ஞாபகப்படுத்துற, மரத்தில் தூக்கப்பட்ட அவங்க எப்படிங்க எழுதி இருக்குது? எங்கங்க எழுதி இருக்குது? வாசிங்க, உபாகமம் 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். டியூட்ரானமி 21:23. உபாகமம் 21:23. இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது. ஏன்? அந்நாளிலே தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். ஏன்? தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். மரத்திலே தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். ரோமர்களுடைய ஆட்சியிலே மரத்திலே தூக்கி போடுறதுனாலே ஜனங்களுக்கு பாடம் புகட்ட விரும்பினார்கள். பாளையத்துக்கு புறம்பே ஜங்ஷன் ஆஃப் ரோட்ஸ்ல, பிரதானமான இடத்துல, மார்க்கெட் பிளேஸ் பக்கத்துல, உதாரணமா சொல்ற ஒரு அண்ணா சாலை, அண்ணா சாலையில முக்கியமான இடம் அது நந்தனம் ஜங்ஷனா இருக்கலாம், அல்லாவிட்டால் சாந்தி தியேட்டர் ஜங்ஷனா இருக்கலாம், காயிதே மில்லத் D2 அண்ணா சாலையுடைய ஜங்ஷனா இருக்கலாம். அது மாதிரி ஒரு பிரதானமான இடத்துல ஒரு சிலுவை மரத்தை நாட்டி அதிலே யார சபிக்க விரும்புறாங்களோ, யார ஜனங்க காரி உமிழ விரும்புகிறார்களோ, யாரை அவமானப்படுத்த விரும்புகிறார்களோ அவர்களை அதிலே நிர்வாணமாய், அரை நிர்வாணமாய் தொங்க வைத்து அவர்களை சித்திரவதை செய்து அந்த மரத்திலேயே அவர்களை தொங்கவிட்டு மரத்திலே தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன். ஆண்டவராகிய இயேசு எதற்காக கல்வாரி சிலுவைக்கு சாபம் என்று கருதப்பட்ட அந்த மரத்தை தூக்கிட்டு போனார் தெரியுமா? உங்களையும் என்னையும் மிதக்க வைக்க, உங்களையும் என்னையும் தூக்கி எடுக்க, பாதாளத்தில் விழுந்த பரிசுத்தவான்களை, சாபத்துக்குள்ளான பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை தம்முடைய மரணத்தினால் அவர் உயிரோடு எழுப்பச்சக்கதாக. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறேன்? ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் சுகந்த வாசனையா உங்க பலிபீடத்தை முகர்ந்து பார்க்க விரும்புகிறார். உங்க பலிபீடத்தில் இன்னைக்கு என்ன எரியுது? What is that fragrance from your altar? உங்கள் இருதயமாக பலிபீடத்திலே இன்னைக்கு என்ன வாசனை வருது? கர்த்தர் அதை சுகந்த வாசனையாய் நுகர முடியுமா? Can God smell the fragrance of aroma coming from your altar?
as a fragrant incense or as a detestable smell. When God smelled the fragrance of that sacrifice, He said, "No more shall the earth be cursed." ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே உன் நிமித்தமாய் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும், அது முள்ளையும் குறுக்கையும் பிறப்பிக்கும். ஏனையா ஆண்டவராகிய இயேசுவின் அவருடைய சிரசிலே முள்முடியை சூட்டி கோலினால் அடித்து இறக்கினார்கள்? Why did Jesus wear a crown of thorns? ஏனென்றால் ஆதாமின் மூலமாய் வந்த சாபத்தினால் பிறந்த முள்ளை இவர் ஏற்றுக்கொண்டு உங்க வாழ்க்கையில முள் இல்லாம சாபம் இல்லாம உங்களை ஆசீர்வதிப்பதற்காக தன்னையே ஜீவ பலியாக சிலுவையிலே அவர் தந்து நிறைய இன்ஸ்டன்சஸ் இருக்குது. மரத்திலே எப்படி சாபமாய் கடந்தார்கள். என்னாகும் 25:4 கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய உக்கிரமான கோபம் இஸ்ரவேலை விட்டு நீங்கும்படி நீ ஜனங்களின் தலைவர் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு அப்படி செய்தவர்களை சூரியனுக்கு எதிரே கர்த்தருடைய சன்னிதானத்திலே தூக்கி போடும்படி செய். Put them on a high post. யோசுவா 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே ஆயின் ராஜாவை உயிரோடு பிரித்து யோசுவாவிடத்திலே கொண்டு வந்தார்கள். அந்த 29ஆம் வசனம் சொல்கிறது, ஆயின் ராஜாவை ஒரு மரத்திலே தூக்கி போடுவித்து சாயங்காலம் மட்டும் அதிலே தொங்க விட்டான். One day it has to hang. இயேசு கிறிஸ்துவும் அதே போல அவர் ஒரே நாள் சிலுவையிலே 6 மணி நேரம் தொங்கினார். மாலையிலே அவருடைய சரீரம் இறக்கப்பட்டது, அடக்கம் பண்ணப்பட்டது. 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி சாபத்தை முறித்து நம்மை ஆசீர்வாதமாக அவர் மாற பண்ணினார். உங்க அம்மாவுக்கு வந்த வியாதி உங்களுக்கு வராது. கடன் பிரச்சனை திருப்பி வராது. மந்திரவாதி உங்களுக்கு விரோதமா எந்த கிரியையும் செய்ய முடியாது. உங்க அப்பாவுக்கு விரோதமா செஞ்ச மந்திரத்தை கர்த்தர் இப்ப கேன்சல் பண்ண விரும்புகிறார். மறுபடி வந்து அந்த ஸ்கின் ப்ராப்ளம் இப்ப சுகமாக போகிறது. உங்க வீட்டுல இனிமேல் திருட்டு போகாது, எலும்பு முறிவு இருக்காது, மலடு இருக்காது, உதிரப்போக்கு இருக்காது. உங்க வீட்டுல எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். உன் களஞ்சியங்கள் நிரம்பி வழியும். சாபம் என்றால் கசப்பு, சாபம் என்றால் தனிமைப்படுதல், சாபம் என்றால் தேவ பிரசன்னத்தை விட்டு தூரமாக்கப்படுதல், சாபம் என்றால் மூழ்கி போகுதல். இது எல்லாத்திலிருந்தும் கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். ஒரு வசனத்தை வாசித்து உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12வது வசனம். 2 Samuel chapter 16 verse 12. ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். ஆங்கில வேதம் சொல்கிறது, யார் இந்த வசனத்தை பேசுனது உங்களுக்கு தெரியுமா? தாவீது எதனால இப்படி சொன்னார் தெரியுமா? சீமேயி என்கிற சவுலுடைய குடும்பத்தில் இருந்த ஒருவன் தாவீதின் மேல் மண்ணை வாரி போட்டு சொல்லுகிறான், செத்துப்போ. அப்சலோம் இடத்திலிருந்து தாவீது தப்பித்து ஓடிக்கொண்டிருக்கிறார். சீமேயி அவர் மேல் மண்ணை. ஒருவேளை நல்லா புரிந்து கொள்ளுங்க, நம்ம லைஃப்ல சில கஷ்டமான பாதையில நடக்கும் போது எரிகிற நெருப்புல எண்ணெயை ஊத்துன மாதிரி சில பேர் சொல்ற வார்த்தைகள் காயமாக்குது. பாத்தீங்களா? அடியே, எவனையாவது இழுத்துட்டு ஓடியாவது கல்யாணம் பண்ணிக்கோடி, ஏண்டி அவன் உசுர வாங்குற? நீதானமா லவ் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன, இன்னைக்கு எவனையாவது இழுத்துட்டு ஓட சொல்ற? காப்பாற்ற வேண்டியவர்களே சபிக்கும் போது
காதலித்து தொட்டு தாலி கட்டின கணவன் நீ உயிரோட இருக்காத, செத்து போயிரு, அப்பதான் என் ரூட் கிளியர் ஆகும்னு சொல்லும் போது உறவுகள் உங்களை வெறுக்கலாம், கனவுகள் கலையலாம், தாமதங்கள் ஆகலாம். ஆனால் தேவன் உங்களோட செய்த உடன்படிக்கையை மட்டும் அவர் மறக்கவே மாட்டார். ஆண்டவர் சொல்றாரு ஜக்கரியா 8:13, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே நான் இனி உங்களை ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். கணவனை இழந்து நிற்கிறீர்களோ, வேலை இல்லாமல் திண்டாடுகிறீர்களோ, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைத்து கலங்கி போயிருக்கிறீர்களோ, கடனிலே நான் வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன், என் வாழ்க்கை இப்படியே ஓடிடுமான்னு யோசிக்கிறீங்களா? போராட்டம் போராட்டம். யார் என்ன சாபம் பண்ணாங்களோ, ஏன்தான் என் வாழ்க்கை இப்படி கசப்பா இருக்கு? ஒவ்வொரு நாளும் ஒரு சந்தோஷமா சாப்பிட முடியல, சந்தோஷமா வெளியே போக முடியல, மறைஞ்சு மறைஞ்சு வாழ்றேன். உங்களுக்கு தான் சாபத்திலிருந்து ஒரு விடுதலை தரும்படி ஆலயத்துக்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட நோக்கி பார்த்து சொல்லுங்க, அப்பா சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற பண்ணுங்கப்பா. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி என்னையும் இப்பொழுது ஒரு விசை பரிசுத்தப்படுத்துங்க. அந்த பலிபீடத்துக்கிட்ட வர நீங்க சொன்னீங்களே இனி சபிப்பதில்லைன்னு சொன்னீங்களே, ரெவலேஷன் 22:3, இனி ஒரு சாபமும் இராது. தலை மேல கைய வச்சு சொல்லுங்க, எல்லா சாபத்தையும் இயேசுவின் நாமத்தில் என் வாழ்க்கையை விட்டு வெளியேறும்படி கட்டளை கொடுக்கிறேன். உங்கள் காணிக்கைகளை எளிதாக செலுத்த www.ruhaministries.org என்கிற எமது இணையதளத்தில் கிவ் என்கிற பக்கத்துக்கு சென்று, நீங்கள் இந்தியாவில் வசிப்பவர்கள் என்றால் எமது வங்கி எண்ணிற்கு ரேசர் பே மூலமாக டொனேட் நவ் பட்டனை கிளிக் செய்து உங்கள் பெயர், முகவரி, காணிக்கை தொகை போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்து எங்களுக்கு அனுப்பலாம். உங்கள் காணிக்கைகளை கூகுள் பே, போன்பே மற்றும் பேடிஎம் மூலமாக செலுத்த திரையில் காணும் QR கோடை ஸ்கேன் செய்து நீங்கள் எதற்காக செலுத்துகிறீர்கள் என்கிற விபரத்தையும் குறிப்பிட்டு அனுப்பலாம். எமது கூகுள் பே, போன்பே தொலைபேசி எண் 9444150777 மற்றும் எமது பேடிஎம் தொலைபேசி எண் 9884331777 என்கிற தொலைபேசி எண்கள் மூலமாகவும் அனுப்பலாம். நீங்கள் வெளிநாட்டில் வசிப்பவர்களானால் பேபால் வசதியை பயன்படுத்தி உங்கள் கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு மூலமாக பே நவ் பட்டனை கிளிக் செய்து உங்கள் காணிக்கைகளை அனுப்பலாம். கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு இல்லாதவர்கள் கீழ்காணும் அக்கவுண்ட் எண்ணிற்கு உங்கள் காணிக்கைகளை அனுப்பலாம். எமது அக்கவுண்ட் விவரங்கள்: அக்கவுண்ட் நேம் E. Alvin Thomas, அக்கவுண்ட் நம்பர் 602301500930, பேங்க் நேம் ICICI பேங்க், பிரான்ச் நேம் வெஸ்ட் மாம்பலம், IFSC கோட் ICIC 0006023, ஸ்விஃப்ட் கோட் ICICI NBB XXX. அனுதினமும் தேவனுடைய வார்த்தையை சுமந்து திக்கற்றோரை ஆதரித்து ஆராதனை, ஜெபம் மற்றும் பல பரிமாணங்களில் இடைவிடாமல் ஊழியம் செய்கிற இந்த ஊழியத்தை உங்கள் கரங்களால் தாங்குங்கள். தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது
உங்கள் ரூஹா டிவி.